ஹலோ டியர்ஸ், நம்ம இன்றைக்கி பிரெட் சீஸ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் பிரெட் 6 எடுத்திருக்கேன். பிரெட்டுக்குள்ளே வைக்கிற சீஸ் 6 எடுத்திருக்கேன். முட்டை 2, பிரெட் தூள் தேவையான அளவு, எண்ணெய் 1 கப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, உப்பு தேவைக்கு, கொத்தமல்லி சிறிதளவு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கு அந்த பவுலில் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை அதில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து காஷ்மீரி சில்லி. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து கிளறி எடுத்து வைக்க போகிறோம். எல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். வாங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். நம்ம ப்ரெட்டில் ஒரு சைடில் தான் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு அப்படியே ப்ரெட்டை ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு அதுக்கு வசதியாக என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ரோல் ஷேப் கரெக்டாக இருக்கும்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். நான் 6 ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன், அதனால் 6 ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை ப்ரெட் ரோல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமாக நம்ம ரெடி பண்ணிட்டா செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஷேப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்து இந்த ப்ரெட்டில் இருக்க ஓரங்கள் 4 பக்கமும் நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிட போகிறோம். இந்த மாதிரி 6 ப்ரெட்டில் இருக்க ஓரங்களையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சேனல் நேம் எம்மி கிறிஸ்ப். இதில் வந்து நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வீடியோஸுமே ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். பார்த்த உடனே புரிகிற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரெட்டில் கட் பண்ண ஓரங்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டில் நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இதை நம்ம 2 மெத்தடில் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்து வச்சு நல்லா பூரி கட்டை வச்சு நம்ம பூரியெலாம் எப்படி தேய்ப்போம் அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் அந்த ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற சீஸை எடுத்து வச்சுருக்கனால அதை பிரிச்சுட்டு ஒரு ஸ்லைஸ் சீஸ் எடுத்து அந்த ப்ரெட்டில் வச்சுக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது சீஸ் வச்சுருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டஃபிங் ஒன்று எடுத்து நம்ம அந்த ஓரத்தில் வைக்கிறோம். வச்சு இந்த ப்ரெட்டை வந்து நல்லா ரோல் பண்ணுறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம எங்கெல்லாம் வந்து ப்ரெட்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கோ அந்த பக்கம்லாம் தண்ணி தொட்டு நல்லா ஒட்டிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜ்லேயே இந்த ப்ரெட்டை நல்லா ஒட்டி ரோல் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா கூட நம்ம திரும்ப அதை முட்டையில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் வந்து ரோல் பண்ண போகிறோம். அந்த ஸ்டேஜில் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம்.
இது வந்து செகண்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி தொட்டு தொட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க 2 பக்கமும். நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு சீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சீஸ் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி ஒரு சைடு நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை ரோல் பண்ண வேண்டியது தான். ரோல் பண்ணிவிட்டு எங்கெங்கே ஓப்பன் இருக்கோ அங்கெல்லாம் தண்ணி தொட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது இன்றைக்கி பர்த்டே இல்லைனா வெட்டிங் டேனா அவங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 எக் ஒயிட் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதில் அந்த ரோல் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை போட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிரெட் க்ரம்ஸில் இந்த முட்டையில் டிப் பண்ண ரோல் எடுத்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஒட்டுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு அகலமான பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேன் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம வந்து இந்த பிரெட் ரோல் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வந்து குக் பண்ணலை. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா மேல் பக்கம் சீக்கிரம் வெந்துடும், உள்ள ஸ்டஃபிங் வேகாது. இப்போ பேன் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ப்ரெட்டு தூளை போட்டு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ரோலை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக அந்த பேனில் போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. எக்ஸஸ் ஆயில் இருந்தால் கூட எல்லாமே அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்துடும். சாப்பிடும்போது உங்களுக்கு ஆயில் இல்லாமல் இருக்கும். எப்படிங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? நானே சொல்லக்கூடாது, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த பிளேட்டில் வச்சு எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா இதை செஞ்சு ஒரு சில்லி சாஸோ இல்லைன்னா டொமேட்டோ சாஸோ வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே வந்துருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். என்றும் புன்னகையுடன் எம்ஏ கிறிஸ்ப்.